அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டம் ஒத்தக்கால் மண்டபம் அருகே அரசு பேருந்து பழுதாகி நிற்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அரசு பேருந்தை கண்ணாடியை உடைத்திருக்கின்றனர். இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான முழுமையான விவரங்களுடன் செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் நிஷா. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியிலிருந்து இன்று காலை பயணிகளை ஏற்றிக்கொண்டு கோவை நோக்கி வந்த அரசு பேருந்து கோவை ஒத்தக்கால் மண்டபம் அருகே வரும்பொழுது ரேடியேட்டர் பழுதாகி பேருந்தில் இயந்திரம் புகை கிளம்பியதால் பயணிகள் அச்சமடைந்தனர். மேலும் தீயுடன் புகை வருவதை உணர்ந்த பேருந்து ஓட்டுநர் பேருந்தை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் சாலை ஓரத்தில் நிறுத்தி எஞ்சினை மூடியை திறந்து கீழே இறங்கினார். அதே போல் பேருந்தில் நிறுத்தியவுடன் பேருந்தில் பயணிகள் அவசரமாக பேருந்தில் இருந்து கீழே இறங்கி அச்சத்தில் உறைந்தனர். இந்நிலையில் பேருந்தில் பயணிகள் சிலர் இது குறித்த நேரத்தில் வேலைக்கு செல்ல முடியாமல் தவித்து வந்தனர். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் பேருந்தின் இருக்கை ஓரத்தில் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்தனர். தமிழக அரசு போக்குவரத்து கழகம் சுந்தரா டிராவல்ஸ் போக்குவரத்து கழகமாக மாறிவிட்டதாக பேசிக்கொண்டு சிரித்துக் கொண்டே கடந்து சென்றனர் சில பொதுமக்கள். நிஷா. ஞானசேகரன், விவரங்களுக்கு நன்றி.